காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரீக முறையில் காளிகோவில் சார்பாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருங்குட்டி தேவதா மந்திரம் தான் நம்ம பார்க்க போகிறது. இந்த மந்திரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கருங்குட்டி தேவதா, கருங்குட்டி சாத்தன் மந்திரம் நிறைய ஆளுக கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த உபாசனா விதியும் கொடுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. கருங்குட்டி சாத்தன் உபாசனை விதிகள் ஒருபாடு முறையில் இருக்குது. ஒருபாடு முறையில்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். அதாவது இப்போ நமக்கு மந்திரம் ஜெபம் மட்டும் சொல்லி அந்த தேவதையை மனசில் கொண்டு நடக்கலாம். இல்லைன்னா அந்த தேவதைக்குள்ள இஷ்ட நிவேத்தியங்கள் வச்சுட்டுள்ள பூஜை முறைகள் அது கொஞ்சம் கூடி பலமாகும். அதுக்கப்புறம் கருங்குட்டி சாத்தனோட களம் இருக்குது, சின்ன களங்கள் இருக்குது. அது வரைஞ்சா அதுன்னு காட்டியும் பவராக இருக்கும். பின்ன அது கூட ரூபக்களம் இருக்குது, அது வரைஞ்சி பூஜை இருக்குது, அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லு. பின்ன குருதி 64 பத்மம் போட்டுள்ள குருதி, அந்த மாதிரி விதிகளும் இருக்குது. அப்படி இந்த கருங்குட்டி சாத்தனுக்கு ஒருபாடு பூஜை விதிகள் இருக்குது. ஆனால் இந்த தேவதையை நம்ம மனசிருத்தி ஒரு உபாசனா முறையாக கொண்டு நடந்தால் அந்த தேவதை சீக்கிரமாக சித்தி தரும். அதாவது காரியத்தில் முன்பில் கருங்குட்டி சாத்தனை சொல்லுவாங்க. அப்போ ஏதாவது காரியங்கள் நடக்கணும்னா நம்ம சீக்கிரம் வழிபட வேண்டிய தேவதைகளில் ஒன்று இந்த கருங்குட்டி சாத்தன். ஏன்னா ஷிப்ரா பிரசாதினியாகும். நம்ம சீக்கிரமாக நம்ம மந்திர ஜபம், அதாவது சரிக்க சொன்னால் நம்ம இந்த விளக்கு வச்சு அந்த நிவேத்தியம் வச்சு கருங்குட்டி சாத்தனை படையல் போட்டு கருங்குட்டி சாத்தனை ஜபம் பண்ண போகிறவங்களுக்கு அந்த தேவதை அங்கே வந்துடும். அத்தனையும் பவராகும். சரிங்களா? இப்போ இந்த களப்பாட்டெல்லாம் நடக்கும்போது வெண்காலப்புறநேறி வருன்னு அப்படி சொல்லுவாங்க. அதாவது வெள்ளக்காலையில் தான் கருங்குட்டி சாத்தான் வர்றது. அரை மணி கிளிக்கு வருன்னா கருங்குட்டி சாத்தா அது நெஞ்சன் படித்து சேவிக்கும் அந்த மாதிரி சொல்லும்போது அந்த சாத்தம் அப்படியே வந்துடும். இதெல்லாம் இந்த பாட்டுகளாக சொல்கிறது, அந்த தேவதையை வர்ணித்து சொல்கிறது. இப்போ நம்ம அதெல்லாம் நம்ம அதோட மூல மந்திரம் தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறதும் ஜபிக்க போகிறதும். அதாவது நமக்கு சாதாரண ரீதியில் இந்த உபாசனா மந்திரம் மட்டும், மூல மந்திரம் மட்டும் விளக்கு வச்சு கும்பிட்டு வைகு நேரம் விளக்கு வச்சு விளக்கேற்றி நம்ம ஒரு பூவை போட்டு நமக்கு ஜபம் 108 ஜபம் பண்ணி வரலாம். அது ஒரு அனுகிரக பாவத்தில் இந்த கருங்குட்டி சாத்தான் நிற்கும். அதே நமக்கு இந்த உபாசனை கொஞ்சம் பலமாக பண்ணணும்னா இந்த 108ங்கிறது 1008 ஜபம் வரும். அதே மாதிரி நம்ம சிவப்பு வேட்டி, சிலவங்க கருத்த வேட்டி உடுத்து பண்ணுவாங்க, வெள்ளை வேட்டி இருக்குங்க, சிவந்த வேட்டி, இது 3 உடுத்தி பண்ணுவாங்க. நீங்கள் சிவந்த வேட்டி உடுத்து பண்ணுங்க. சிவந்த வேட்டி உடுத்தி 1008 குரு வச்சு ஜபம் பண்ணணும். அப்போது அவிழ், மலர், வெல்லம் வச்சு பூஜை பண்ணணும். இது கூட சிலவங்க என்ன செய்வாங்க, சிலவங்க நல்ல சரிக்கு கல் இந்த கருங்குட்டி சாத்தானுக்கு ரொம்ப ரொம்ப பிராதானியமாகும். இப்போ இது கூட கல்லும் வச்சு, ஏன்னா எல்லோரும் இந்த கல் வச்சு பூஜை பண்ண மாட்டாங்க. நான் முன்னாடி சொன்ன நிவேத்தியம் போதும். நல்ல பவராக உங்களுக்கு பண்ண முடிஞ்சால் அது கூட கல், கருவாடு, புரியுதா, கருவாடும் வச்சு நீங்கள் இந்த மந்திரத்தை 1008 வச்சு ஜெபம் பண்ணணும். தனியான ஒரு அறை வேணும், நமக்கு சுத்தமான தனியான ஒரு அறை வேணும். அந்த அறையில் நமக்கு ஒருபாடு பொருட்களெல்லாம் வேண்டாம். ஊதுபத்தி, கற்பூரம், விளக்கு, இது மட்டும் போதும் உங்களுக்கு. பின்ன இந்த மந்திரம் நீங்கள் நினைக்கணும் அந்த கருங்குட்டியோட அந்த ரூபத்தை. அதாவது இந்த குட்டி சாத்தான்னு சொன்னது இந்த குறுகன் ஒரு ஆள் தான், பெரிய ஆள் கிடையாது, ஒரு குறுகன் ஆள், ஆனால் நல்ல பலசாலி. சரிங்களா? வெள்ளை காளை, அதாவது வெள்ளை காளைனா என்ன சொல்லுவாங்க, நம்ம மூரி, இந்த வண்டியெல்லாம் வலிக்கிற மூரி இருக்கு இல்லையா, அப்படி சொல்லுவாங்க. அது வெள்ளை, அது மேலே பெரிய கொம்புள்ளதில் அரை மணியெல்லாம் கெட்டி வர ஒரு தேவதை தான் இந்த கருங்குட்டி சாத்தான். அப்போ அந்த தேவதையை நீங்கள் மனசில் நினைக்கணும். அப்போ நான் அதோட ஃபோட்டோ நான் இந்த வீடியோ கிளிப்பில் போடுறேன். அதை நீங்கள் ஃபோட்டோன்னு வாங்கி வைக்க வேண்டியதில்லை. அதோட சிலை இருக்குது, அதுவும் வாங்கி வைக்கணும்னு இல்லை, அது உங்களுடைய விருப்பம், வாங்கி வேணும் வச்சுக்கலாம். ஆனால் அது சிலையெல்லாம் வாங்கி வச்சா பின்ன உங்களுக்கு அது கொண்டு நடக்கிறதுக்கு ரொம்ப புத்திமுட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு பிரார்த்தனா பாவத்திலேயே இருங்க. பின்ன ஒருபாடு உங்களுக்கு இதை ஒருபாடு பவர்ஃபுல்லாக பண்ணணுன்னு இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், நான் அதோட விதியை சொல்லித்தரேன். ஏன்னா ஜல சேவை இருக்குது, அதில் அந்த கொஞ்சம் முறைகள் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு பிரார்த்தனா பாவத்துக்கு போங்க. உபாசனா முறை பாவத்துக்கு போகும்போது நான் சொன்ன மாதிரி கல் அந்த மாதிரிலாம் வச்சு, அது டெய்லி வேணும் உங்களுக்கு. 41 நாளும் வச்சு தான் கொடுக்கணும். அது இல்லை ஒரு சனிக்கிழமை வச்சோம் அப்படி முடியாது. ஏன்னா சனிக்கிழமை தான் கருங்குட்டி சாத்தானுக்கு
பிராதானியம் கொடுத்து செய்கிற நாள் சனிக்கிழமை. அப்போ எல்லா நாளுமே இந்த நிவேத்தியம் வைக்கணும். அவிழ், மலர், அதே மாதிரி வெல்லம் வைக்கிறோம், அது கூட கல், கருவாடு. அது வைக்கிறவங்க வைங்க, அது வைக்காதவங்க வேண்டாம். வச்சா ரொம்ப பவர். வைக்கும்போது 41 நாள் ஏது வைக்க முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் அதை கொண்டு போங்க. மனசை ஒருநிலைப்படுத்திட்டு சனிக்கிழமை பூஜை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1008 முறை பண்ணுறதுக்கு இது பெரிய நேரம்னு வராது. ஆனால் மெதுவாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த தேவதையை மனசில் கொண்டு வாங்க நீங்கள் முதல்ல. சரிங்களா? அதோட தியான மந்திரம் இருக்குது. தியானம் வேணால் நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு இந்த மந்திரத்தை மட்டும் சொல்கிறேன். அதாவது இந்த மந்திரம் நான் முதல்ல சொல்கிறேன், அதோட அர்த்தம் நான் சொல்லித்தரேன். ஓம் ஹ்ரீம் கிருஷ்ணங்குட்டி கிருஷ்ணங்குட்டி ஓம் ஹ்ரீம் ஹும் ஃபல் ஸ்வாஹா. அதாவது கிருஷ்ணங்குட்டின்னு தான் இந்த வாக்கு வருது. கிருஷ்ணானா கருத்த கலருன்னு அர்த்தம் இருக்குது. கிருஷ்ண பொடினா கருத்த பொடினா அர்த்தம். அப்போ ஓம் ஹ்ரீம் கிருஷ்ணங்குட்டி கிருஷ்ணங்குட்டி ஓம் ஹ்ரீம் ஹும் ஃபல் ஸ்வாஹா. அந்த கருங்குட்டி சாத்தனை நினச்சி நீங்கள் இந்த மந்திரம் 108 முறை அல்லது 1008 முறை வச்சு நீங்கள் 41 நாள் பண்ணிவாங்க. இந்த மந்திரம் நீங்கள் காலையில் எல்லாம் பண்ண வேண்டியது. காலையில் பண்ணலாம், தப்பு கிடையாது. நீங்கள் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே நீங்கள் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா காரியத்தில் முன்பனாகும். நீங்கள் இந்த மந்திரம் ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு தேவைக்கு நீங்கள் இந்த மந்திர ஜெபம் மனசில் நினைச்சாலே அந்த தேவதையோட இது வரும், அருள் வரும். அதே மாதிரி இந்த தேவதை உடம்பில் வரும். அதே மாதிரி இதில் கொஞ்சம் கூட பிரயோக மந்திரம் இருக்குது. என் வலந்தோளில் வந்திருந்து விளையாடுக கருங்குட்டி சாத்தா, அப்படி ஒரு மந்திரம் இருக்குது. அதாவது அந்த மந்திரம் சொல்லிட்டு வலந்தோளில் வந்திருந்து இருக்கின்னா நம்ம தோள்பட்டையில் வலது தோளில் உட்காரு, அந்த தேவதை இருக்கும். அது நமக்கு தெரியும். அந்த விதிமுறைகளும் நமக்கு இருக்குது. அப்போ நமக்கு இப்போதைக்கு நீங்கள் இந்த எளிமையான முறை மட்டும் நீங்கள் செய்யுங்க. ஓம் ஹ்ரீம் கிருஷ்ணங்குட்டி கிருஷ்ணங்குட்டி ஓம் ஹ்ரீம் ஹும் ஃபல் ஸ்வாஹாங்கிறது தான் மந்திரம். அது நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நீங்கள் கூப்பிடுங்க. அதே மாதிரி இந்த கருங்குட்டி சாத்தனையனோட களப்பூஜை, குருதி பூஜை, அந்த மாதிரி விதிகள் இருக்குது. அதில் நம்ம ஏதாவது பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு வேண்டி செய்கிறது. அப்போ எதிரிகள் செய்யக்கூடிய ஒரு வார்டு தோஷங்களை இந்த கருங்குட்டி சாத்தனோட களப்பூஜையில் வெட்டி மாற்ற முடியும். அதே மாதிரி ஏவலை திருப்புறது இந்த கருங்குட்டி சாத்தானை வச்சு செய்ய முடியும். அதே மாதிரி இந்த சாமி வராமல் கட்டி வச்சதையெல்லாம் இந்த கருங்குட்டி சாத்தானை வச்சு மூலாதார விளக்கை கொண்டு வருகிற கருங்குட்டின்னு ஒரு மந்திரம். அது பண்ணும்போது அந்த பந்தனம் எல்லாம் பொட்டி அந்த சாமியை கொண்டு. அப்போ எதுக்கு நான் இது சொல்கிறேன்னா, அத்தனையும் பவரான ஒரு தேவதை இது. 390 குட்டிகளில் மூத்த குட்டி ஆதிக்குட்டினாலும் இந்த கருங்குட்டி சாத்தான் தான். இப்போ அத்தனையும் பவர்ஃபுல்லான தேவதையாக்கு இது. கர்மத்தில் முன்னாடி நிற்கும். இப்போது சில கோயிலில் இந்த கருங்குட்டி சாத்தானை வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா கர்மம் செய்யறதுக்கு வேண்டி, அந்த கோயிலில் காவலுக்கு வேண்டி, எதிரிகள் யாரும் அந்த கோயிலை நோட்டம் வைக்காமல் இருக்கிறதுக்கெல்லாம் இந்த தேவதையை வைப்பாங்க. ஏன்னா அத்தனை பவர். சரிங்களா? நம்ம இந்த மந்திரம் இந்த முறையை நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்னை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைன்னா கூப்பிடுங்க. சரியா? இப்போ அடுத்த வீடியோ பதிவில் நம்ம புதிய ஒரு வீடியோவாக சந்திப்போம்.